ஹாய், நம்ம திருப்பி இரவிக்குளம் நேஷ்னல் பார்க் வந்துட்டோம். இங்கே வந்து முதல்ல டிக்கெட் எடுக்கணும். ஒரு ஆளுக்கு 200 rupees டிக்கெட். மிஷினில் அவங்களே டிக்கெட் எடுக்கிறாங்க. சரி, நம்ம போய் போர்டிங் ஆகும். இங்கே தான் மிஷினில் டிக்கெட் எடுத்துக்கிறாங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம இனி அங்கே போய் பஸ் வரும். 15 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வரும். இங்கே வந்து மெயினாக வந்து நீல்கிரி தாஸ் அப்படின்னு இருக்குது. அது நீலகிரியிலையும் இங்கேயும் தான் இருக்கும். இந்த வரையாடுகள் மாதிரி தான். அதை வந்து நம்ம இங்கேயும் பார்க்கலாம், பக்கத்தில் இருந்து பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க இந்த நேஷ்னல் பார்க்கில். ஸோ பஸ் வந்தோடனே நம்ம பஸ்ஸில் வாங்கினதுக்கப்புறம் பஸ் அங்கே போர்டிங்கில் இருக்குது. அங்கே பஸ்ஸில் போய் ஏறணும். டிக்கெட் காமிச்சிட்டு இங்கே வந்துட்டோம். சரியான மழை வேறு. இந்த மழையில் போகிறோம். வாங்க, பஸ் ரெடியாக இருக்கு. பஸ் ஒன்று ரெடியாக இருக்குது. நான் ஒன்று ரெடியாக இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டில் வந்து உட்காந்தாச்சு. ஃப்ரண்ட் சீட்டே கிடச்சிருச்சு. இங்கேருந்து நல்ல வியூ இருக்குது. இது பஸ்லேயே தான் ஃபுல்லாக போகுமா இல்லை நம்ம இறங்கி இது பண்ணுறோம்? இறங்கி நடந்து போகணுமா? ஸோ பஸ்ஸை கொண்டு ட்ராப் பண்ணதுக்கப்புறம் இறங்கிடும். ஆக்சுவலாக மெயினாக இங்கே நீலகிரி தாஸ் தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் உள்ள போகும்போது இருக்கு. 2 மணி நேரமும் பஸ் இருக்கு. நம்ம ரிட்டர்ன் அங்கே ஏதாவது பஸ்ல வந்துக்கலாம். அங்கே போய் காரணம் என்ன இருக்கு, இரவிக்குளம் நேஷனல் பார்க். இது வந்து வைல்ட் லைஃப் டிவிஷன் கிட்ட, ஃபாரஸ்ட் டிவிஷன் கிட்ட தான் வருது. மெயினாக அந்த நீலகிரி தாரா வந்து சில சமயம் பார்க்கலாம். சரியான மழையா இருக்கு. முடியுமான்னு தெரியல, பார்க்கலாம். மிஸ்ட் ஃபார்மாக இருக்கு பாருங்க. மலை மேலே தான் ஏற்போம். சரியான மழை. எங்கே பார்த்தாலும் மழை. என்ட்ரிக்குள்ளே உள்ளே போகும். என்ன இருக்குன்னு தெரியல. நீலகிரி தார்சபா பார்க்கலாம். இந்த மலையில் அதுவே எங்கேயா ஒளிஞ்சிட்டு இருக்கும். அதை போட்டு என்ன பாடாபட்டு அப்படியே நடந்து போகணும் உள்ள. போய் ஏதாவது பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல. என்ன இருக்குன்னு தெரியல. ஃபோன்லேயும் சிக்னலும் இல்லை, ஒன்றுமே இல்லை. வெளி உலகத்தோட தொடர்பு முறிஞ்சு காலில் இருந்தே இல்லை சிக்னல். அதுக்கு கம்ப்ளீட்டாக போயிடுச்சு வெளி உலகத்தோட. எனக்கு தெரிஞ்சு இந்த மழையில் எதுவும் வராது. சும்மா தான் போய் பார்க்குறோம். பார்ப்போம் எனக்கு ஏதாவது கெட்டுதான். நடந்து தான் போகணும். மெதுவுமே நடதான். நடராசா தான் அப்படிதான் குளிச்சுட்டு. இப்போ வந்து குளிர்தான். அதனால நல்லா குளிச்சுட்டு ஆக்சுவலாக வரையாடையில் வந்து நம்ம கையில் நிற்கணும். இந்த குளிர்ல எங்கே நிற்கிறது நக்கிட்டு போயிடும் போல இருக்கு. எல்லாம் நான் பார்க்க முடியுமான்னே தெரியல. மலையில் இப்படி நடக்கிறது நல்லா இருக்கு. அதான் இரவிக்குளம். நீங்கள் நல்ல டயத்தில் வாங்க. இந்த மாதிரி மழை டயத்தில் வந்தால் ஒன்றும் ஆகுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இது வந்தால் நீலகிரி தார்ஸ் பார்க்கலாங்கிறாங்க.
நீலகிரி தாருங்கிறது அதான், இந்த மான் மாதிரியும் இருக்கும், ஆடு மாதிரியும் இருக்கும், அதான் நீலகிரி தார். வரவங்க யாராவது எதாவது பார்த்துருக்காங்க தெரியல. கஷ்டப்பட்டு செம்ம நடந்து வந்தோம். வந்தால் ஒரு ஆடு இல்லை, மழை பெஞ்சதுனால எல்லா ஆடும் அந்த நீலகிரி தார்ஸ் எல்லாம் ஒளிஞ்சிக்கிச்சான். வேறு எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தாங்கன்னு தெரியல. அவங்களே அதில் மாத்திரம் தாங்க செமையாக நடந்து வேற வரணும். கால்லாம் அப்படி சும்மா வின்னு பிரிக்குது. என்ன பண்ணுறது, வந்துட்டு ஒரு ஆடை பார்க்கல. மேலே வந்துட்டு இதே இது ஒரு வண்டி வச்சு பேட்ரி காரை ஆப்ரேட் பண்ணாங்க. அது வந்து 7300 ஒரு ஃபுல்லாக ஒரு 2 ஃபேமிலிஸு அதில் வந்துக்கலாம். இது நம்ம தனியாக வரும்போது 200 வச்சு பஸ்ஸில். ஆனால் இந்த மாதிரி மலையில் வர்றது வேஸ்ட்டுங்க. நம்ம வந்து இதில் தான் பார்க்கணும். இந்த வெயிலுக்கு கொஞ்சம் இருக்கிற சமயம் வந்தால் தான் ஆடுகளெல்லாம் பார்க்க முடியும். ரொம்ப பார்த்தா ஏதோ வந்ததுக்கு இந்த இடத்த விசிட் பண்ணிட்டோம். ஆனால் நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி சும்மா மிஸ்டில் மலையில் அப்படியே நடந்து வர்றது வந்து ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. அதோட இதுதான் பீக்கு. இந்த பீக்குக்கு வந்துட்டு வியூ பாயிண்ட் இருக்குது. அப்படி ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் பனி மூடி இருக்கிறது. என்னதான் பேச வேண்டியிருக்கு வழியில். நம்ம வரும்போது லக்கு. இந்த மிருகங்களை பார்க்குறதெல்லாம் வந்து செம லக்கு. சிலருக்கு அமையும், செமக்கு. நானும் பல இடங்களில் தேடி பார்க்குறேன், கிடைக்கவே மாட்டேங்குது. எங்கேயுமே பார்க்க முடியல. ஒரு யானையை கூட பார்க்க முடியலையே. ஒரு வரையாடு நீலகிரி தார்ஸை பார்க்க முடியல. பாருங்கள், அந்த சமயம் மழை பெஞ்சு நம்மளை கெடுத்து குட்டிச்சவராக்கிடுச்சு. என்ன பண்ணுறது, கிளம்ப வேண்டியதான் இங்கேருந்து. திருப்பி கீழே போய் நடந்து கீழே இறங்கிட்டு அங்கே இருந்து நம்ம வீட்டை பார்த்து கிளம்ப வேண்டியதான். நாளைக்கு சூரியநெல்லின்னு ஒரு இடத்துக்கு போகலாமான்னு, அதாவது குறுக்குமலைன்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு போகலாமான்னு பார்க்குறேன். ஆனால் இந்த காலையில் அங்கே சன்ரைஸ் சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. ஆனால் இந்த மாதிரி மிஸ்ட் ஃபார்மாக இருந்தால் அங்கே போகிறதுனால பிரயோஜனம் உண்டா? ஏன்னா அங்கே போகிறதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 2000, ஒரு ஆளுக்கு இல்லை, ஒரு ஃபேமிலிக்கு 2500 ஆனால் அதே இது வந்து நம்ம ரூம்லேருந்தே போனோம்னா 3000 ருபீஸ். ஸோ அவ்வளோ கொடுத்து போயிட்டு ஒன்றுமே பார்க்கலன்னா கடுப்பு. அதான் நான் போகலாமா, ஏன்னா இந்த மலையில் வந்து வசமாக மாட்டிட்டோம். அதனால் நிறைய விஷயங்கள் பண்ண முடியல. ஆனால் கூட நான் ஓரளவு கவர் பண்ணிட்டேன். என்னால் முடிஞ்சதும் மழை இல்லாத சமயத்தில். பார்க்கலாம், சரி நம்ம கீழே போகலாமா? பல வழி அப்படியே நடந்து போகணும். இவன் ஒருத்தன் இது வேணும்னு அடம்பிடிச்சு வாங்கி போட்டுட்ருக்கான். கீழே போகுமா இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகுமா? என்னென்ன உட்காரலாம். எரவிக்குளம் நேஷ்னல் பார்க் ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஆல் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ப்ரொடெக்ட், நோ நாய்ஸ். ஆனால் உள்ளே தான் ஒன்றையும் பார்க்க முடியல. சரி, அவங்க தப்பு இல்லை, மழை. ஆனால் மழையில் அவங்க வந்து விடக்கூடாது. இந்த மாதிரி எதுவும் பார்க்க முடியாது, தேவையா அப்படின்னு சொல்லி இது பண்ணணும். அதை விட்டுட்டு இப்படி ஒரு வியூ பாயிண்ட் மட்டும்தான், மற்றபடி ஒரு ஆடையும் பார்க்க முடியல. காலையிலலாம் வந்தது அப்படிங்கிறாங்க. காலையில் வந்தது, ஆனால் இப்போ ஒன்றும் இல்லையே. எங்கேயாவது கண்ணு கட்டின தூரத்தில் என்னதாவது நீலகிரி தாராது ஏதாவது ஒன்று, ஒரு அணில் குஞ்சு கூட பார்க்க முடியலையே. அது கூட இல்லையே. ஏதா பண்ணுறது. இதுதான் மேலே இரவிக்குளம் பார்க் மேலே இதுவரை வரணும், நடந்து வரணும். நிறைய ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும். நடந்து மேலே வந்ததுக்கப்புறம் இங்கே இருந்து பார்த்தா நிறைய நீலகிரி தார்ஸ்லாம் அப்படி வரும். வந்து கையிலெல்லாம் வந்து நக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போல யாரும் நடக்கலை, அது என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். மழை நம்ம வந்த சமயம் தப்பு. ஆனால் என்ன மெயினாக அவங்க வந்து இது பண்ணியிருக்கக்கூடாது, ஆளுங்களை விட்டுருக்கக்கூடாது. இந்த மழை எதுவும் பார்க்க முடியாது, வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்கணும். சரி, நம்ம கீழே போய் இந்த ட்ரிப்பை அப்படியே முடிச்சுக்கிடுவோம். கீழே போயிட்டு நான் ஒரு பைக் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போதைக்கு நடந்து திருப்பி அதே வேலை அப்படியே நடந்து போகணும். நடந்து போகிறோம். ஓகே, இறங்கி வர்ற வழியில் இப்படி ஒரு பாலமாக வச்சுருக்காங்க, ஷார்ட்கட் மாதிரி. இல்லை போனது கீழே போகலான்ட்டு. சரி, அதனால் இந்த வீடியோ போயிடலாம். மழை என்னால் ஒன்றும் நம்பி எதுவும் பிளான் பண்ணவே முடியல. மழை இப்படி இது பண்ணிகிட்ருக்கு. நம்மளது
மழை வராதேன்னு சொல்ல முடியுமா? என்ன ப்ரோக்ராம் ஸ்லீப் ஆயிடுச்சு. மலையிலேருந்து வர்ற தண்ணி அதை அப்படி இது பண்ணி விட்டுருக்காங்க. பைப் லைன் படிச்சு குடிக்கலாம், நல்லா இருக்கும். குடிக்கலாம். இது வந்து ஸ்ப்ரிங் வாட்டர், நேச்சுரல் வாட்டர், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சில்லுன்னு இருக்கும். இங்கேருந்து வர்றது அதை பைப் லைன் போட்டு இங்கே எடுத்துக்கலாம். இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒன்றுமே பார்க்காம திருப்பி போகிறோம். ஒரு உரையாடு 2 ஐயோ சொக்கா ஒன்றும் பார்க்காம நிறைய புலம்புருக்கோம். சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன பண்ணுறது, ஒன்றையும் பார்க்கல போகலாம். எனக்கு அது வயிற்றுச்சலாக இருக்குது. இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒன்றும் பார்க்க முடியலேன்ட்டு அதனால் புலம்பிகிட்டே வரேன். ஓகே, இங்கே வருங்க, அவருக்கு ஃபோட்டோ எடுக்கணும், அதுக்காக போஸை கொடுத்துட்ருக்கார். வாடா நானே புலப்பிட்டு வரேன். ஏன் புலம்புறேன்னா இங்கே பாருங்க, இவ்வளோ தூரம் நடந்து வந்தோம். அந்த அங்கே இருக்கு பாருங்க, ஒரு கீழே தெரியுதா, அந்த இடத்துல இருந்து அப்படியே இது பண்ணிட்டு அப்படியே நடந்து அப்படியே சுற்றி நடந்து வந்தோம். இது எவ்வளோ தூரம் நடக்கணும் பாருங்க. அப்படிலாம் வந்துட்டு ஒன்றுமே பார்க்கல, அதுதான் பிரச்சனை. அதனால தான் இவ்வளோ புலம்புறோம். சரி, எல்லாம் நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே எல்லா நேரத்தையும் நடந்துடாதுல. நடந்ததை நினைப்பு சந்தோஷப்படுவோம். நமது மனசை ஈடுபடுத்திக் கொள்வோம். இறைவன் நமக்கு இப்போது இப்படி தான் கொடுத்துருக்காரு, அதனால் கிடச்ச வச்சு சந்தோஷம் தான். சரி, வேற ஒன்றும் இல்லை, கொஞ்சம் புலம்பல்ல மெண்டலாகி வளரிட்டு இருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி இயற்கை பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக பாறை, இந்த சைடு ஃபுல்லாக அப்படி பச்சை பசேன்னு இருக்கு. பார்த்து ரசித்து சந்தோஷப்பட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். போவோமா, கீழே வர போவோம். ஓ இதுதான் அந்த நீலகிரி தார். இதை பார்க்குறதுக்காக தான் அவ்வளோ தூரம் போகணும். இதை பார்க்குறதுக்காக போனீங்கன்னு சரி, காட்டிலேருந்து நேச்சுரலாக ஒன்று பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு போனோம். சரி, இதை அப்படியே பாஸ் பண்ணி என்ன டீட்டெயிலுங்கிறத படித்து பார்த்துக்கோங்க. நீலகிரி தார்ஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. எப்படிலாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்க பார்த்தீங்களா? உடனே நினச்சா எனக்கே பெருமையாக இருக்குப்பா, பெருமையாக இருக்குது. சரி, மேலே இப்போ 1-2 அப்படி நடக்குதுங்க. இங்கே ஆனால் டக்குன்னு இப்போ 1-2 அப்படி இறங்கிடுது. இவ்வளோ நேரம் நம்ம நின்னோம், ஒன்றும் வரல. எனக்கே சரியாக தெரிய மாட்டேங்குது. ஒன்று அங்கே மேலே நிற்கிது. உங்களுக்கு வீடியோவில் எங்கே சரியாக தெரியும். அது ஜஸ்ட் ஆக்சுவலாக கையிலலாம் அப்படி பக்கத்துலேயே வரும். என்ன பண்ணுறது, அதோ அங்கே மேலே அப்படி 4-5 இது அப்படி நடக்குது. சரி, வந்ததுக்கு பார்த்துட்டோம். நான் புலம்புனதில் வந்து அந்த போஸ்ட்லாம் இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சம் நேராக அப்படி பார்த்திங்கன்னா ஒரு 7-8 இது இருக்குது. இறங்கி நடந்து போகுது. நிறைய கூட்டமாக இருக்குது. 7-8 நடந்து போகுது. இவ்வளோ நேரம் இருந்தோம், அது வந்து இது பண்ணல. இப்போ நம்ம இது பண்ணுறோம். I got a close photo. See, it's walking over there. Yeah, I got a close photo. Yeah, I saw. இப்போ இறங்கி வந்துச்சு. உங்களுக்கு கொஞ்சம் வீடியோவில் பார்த்தா தெரியாது. I know, I can see it. இந்த அப்படியே மேலே எல்லாம் நடந்து போகுதுங்க. சரி, இறங்கியாச்சு. என்ன பண்ண முடியும்? That's the exact same place, dumbo. Are you dumb? பார்த்தாச்சு வந்ததுக்கு. இந்த பொய்யா சொல்லுது அப்படிங்க. இல்லை, எனக்கு கிளியராக தெரியுது மேலே. அந்த நடந்தெல்லாம் போகுது. அங்கே நிறைய இப்போ கூட்டமாக இருக்குது. ஓகே, வந்ததுக்கு நம்ம பார்த்தாச்சு. உங்களுக்கு இதில் வீடியோவில் வந்து அவ்வளோ லாங்கில் இருக்கிறது சரியாக தெரியாது. ரொம்ப லாங்கில் இருக்குது. அப்படி ஓடுது ஏதாவது. ஏன்னா இதில் வந்து ஜூமிங் அந்த அளவுக்கு கிடையாது, அதுதான் பிரச்சனை.
இந்த வீடியோவில் ஜூம் பண்ண முடியாது, இல்லை ஹைட்டாக தான் பண்ண முடியும். அதான் கோப்ரோவில் உள்ள பிரச்சனை. ஓகே, அந்த புலம்பலுக்கு வந்துடுச்சு, வந்து பார்த்து வச்சு இன்னும் பக்கத்தில் தான் வர முடியல. ஹாய், நம்ம இப்போ போகிறது மூணாரில் உள்ள ஒரு பாட்டனிக்கல் கார்டன். சரி, தூரம் வந்தாச்சு. இங்கே நான் நைட்டு தான் வந்திருக்கோம். ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. 7 o'clock ஏதோ இதெல்லாம் இருக்குன்னாங்க. நான் இப்போ பார்க்குறதுக்கு லைட்டிங்லாம் போட்டு நல்லாயிருக்கு. ஃபிஷ் இருக்குது. புஷ்பா வந்து இது போகக்கூடாதுங்காங்க. ஆனால் அந்த மீன் வந்து பல பேர் கடிச்சு அந்த காலை இதாகிட்டு திருப்பி நம்ம காலையும் கடிக்கும்போது அது வந்து இன்ஃபெக்ஷன்லாம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபிஷ் பார்க்கும்போது யோசிச்சு பண்ணிக்கோங்க. லைட்டிங்லாம் நல்லா இருக்கு. நான் என்னென்ன விஷுவலாக உங்களுக்கு அவ்வளோ தூரம் தெரியுமான்னு தெரியல. இந்த என்ன ஒரு கதகளி இது இருக்கு. இது நம்ம குறுக்கு மலையெல்லாம் போகலான்னு நினச்சோம். அதெல்லாம் வந்து நாளைக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க இங்கே உள்ள மழை காரணமாக. அதனால் இது இதெல்லாம் பகலில் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். நைட்டில் பார்க்கும்போது அந்த அளவு எஃபெக்டிவாக இருக்காது. நான் என்ன பண்ணுறது, நம்ம நைட்டு தான் இது வந்தது, நைட்டு தான் பார்க்க முடியும். நீ சாப்பாட்டுலேயே இருக்கா, மீட் பிக்கிள்ஸ் இருக்கான். எப்போ பார்த்தாலும் சோறு 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 அப்படிக்கா, சாப்பாடுலேயே குறியா இருக்கா. நம்ம வந்த டிரைவர் வந்து சூப்பரான ஆள். அவர் வந்து நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் போகணும் நினச்சா. இப்போ முக்கால்வாசி டிரைவர் வந்து வீட்டுக்கு டக்குன்னு கொண்டு போய் விடணும் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் இவர் அப்படி இல்லை. ராம் வினோத்தின் பேர். அந்த டக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய நம்பர் போடுறேன். பார்க்குறது மாதிரி சரி, இங்கே ஃபுல்லாகவே பூக்கள் தான் இருக்குது. நான் பூக்கள் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா கோப்ரோ வந்து பிரச்சனை இல்லைன்னா இருட்டில் வந்து அவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக இருக்காது கோப்ரோ. உங்களுக்கு வந்து இது பாட்டனிக்கல் கார்டனும் அப்படி பார்க்கணும் தெரியுது. நைட் லைட்டிங்லாம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்காக தான் இது பண்ணேன். என் மூஞ்சி தெரியா? மூஞ்சி தெரியாது. இதெல்லாம் வந்து அந்த ஃப்ளவர்ஸ் இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து பகலில் பார்த்தா தான் தெரியும். ஆனால் இந்த லைட்டிங்கில் வந்து வித்தியாசமாக இருக்குது. எல்லாம் கும்மிருத்தாக இருக்குது. அங்கே ஏதோ ஆறு மாதிரி ஓடுது. அது யூஸ்லெஸ் போட்டை போட்டு வச்சுருக்காங்க. பின்னாடி ஏதோ சின்னதாக ஆறு மாதிரி போடுது. ஏழு மணிக்கு லைட்னிங் ஷோ இருக்காங்க. ஆனால் இருட்டில் இப்படி இதில் நடந்து போகிறதுக்கு நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் என்னென்னா உங்களுக்கு வீடியோவில் வந்து நானே சும்மா எஃபெக்டில் என்ன ஒருவேளை நீங்கள் ரசிக்கிறதா இருந்தாலும் நாங்கள் எடுத்து விடுவோம். இப்படிதான் நான் பாலில் பார்த்தோம்னா என்ன சூப்பராக இருக்கும். இது ஒரு வாக்கிங் மாதிரி அப்படியே போகிற மாதிரி இருக்குது. இங்கே ஏதோ ஒரு ஆறு மாதிரி ஏதோ ஓடிட்டுருக்கு. சத்தம் கேட்குது. அதுதான் சின்னதான உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. வீட்டில் இது ஓடுது.
ஐ லவ் மூவார் அப்படின்னு போட்டுருக்கு பார்த்துருக்கீங்க. எங்கே போகிறோம்னா தெரியல, அப்படியே நடந்துட்டு இருக்கோம். நைட்டு 8:30 மணி வரை பார்க்கு திறந்துருக்கோம். நைட்டு உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு ரிலாக்ஸாக அது வாக் பண்ணணும்னா அப்படி வாங்க. எல்லா இடத்துலையும் செடிகள் இருக்குது. பூக்கள் வந்து கொஞ்சம் இடத்துல அந்த ஒருத்தர் அவருடைய டான்ஸ் எல்லாம் தொடங்கிட்டாரு. அவருடைய திறமைகளை ஃபுல்லாக காட்டிட்டான் அப்படின்னு. இன்னொரு பார்ட்டி வைப் நல்லா நைட்டு ஒரு எஃபெக்டிவ் வச்சுருக்காங்க. இல்லை ஒரு பார்ட்டி வைப்போடு வச்சுருக்காங்க. நல்லா லைட்டிங் பண்ணி சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் பகல்லே வந்து ட்ரை பண்ணலாம், நைட்டு வந்து ட்ரை பண்ணலாம். ஹாய். ஸோ இதுதான் இந்த பேட்டர்னி பார்க். நைட்டு 7 மணிக்கு வந்தீங்கன்னா மியூசிக்கல் இதெல்லாம் போடுறாங்க, மியூசிக்கல் லைட்டிங் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாட்னி பார்க்கும் நைட்டும் ட்ரை பண்ணுங்கள், பகல்லையும் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே நம்ம மூவ் ஆகலாம். ப்ரோக்ராம் முடிஞ்சுது. நம்ம கூட இவர் இருக்கிறாரு. இவருடைய ஃபோன் நம்பர் எது போடுறேன், இங்கே வரும்போது நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இங்கே வரும்போது நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்காக இன்னைக்கு நம்ம முடிச்சிடலாம். பாய் பாய், see you.